அஸ்திரத்தின் ரகசியம். மகாபாரத கதை. குருக்ஷேத்திர போருக்கு சில நாட்கள் முன் இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய ரகசியம் மறைந்து இருந்தது. கிருஷ்ணா திடீரென அர்ஜுனாவிடம் சொன்னார், அர்ஜுனா, நாளை போர் நடக்கப் போகிறது. ஆனால் இந்த போரின் முடிவை மாற்றக்கூடிய ஒரு அஸ்திரம் இருக்கிறது. அது தவறான கைகளில் சென்றால் உலகமே ஆபத்தில் விழும். அர்ஜுனன் அதிர்ச்சியடைந்தான். அந்த அஸ்திரம் யாரிடம் இருக்கிறது, கேசவா? கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார், அது ஆசாட்டாம்விடம் இருக்கலாம். அந்த நேரத்தில் காற்று திடீரென பலமாக வீசியது. தொலைவில் ஒரு கருப்பு நிழல் நகர்ந்தது. அர்ஜுனன் தனது வில்லை கைப்பற்றினான். யார் அங்கே என்று கூவினான். நிழல் வெளிச்சத்துக்கு வந்தது. அது வேறு யாரும் இல்லை, கர்ணா. கண்ணில் தீப்பொறி போல கோபம். அர்ஜுனா, என்றான் கர்ணன், நாளைய போரில் நான் உன்னை தோற்கடிக்கப் போகிறேன். ஆனால் இன்று இரவு இன்னொரு ரகசியம் தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். அப்போது கிருஷ்ணன் சிரித்தார். கர்ணா, நீ தேடுவது அஸ்திரமா? அது இங்கே இல்லை. கர்ணன் அதிர்ச்சி. அப்படியென்றால் எங்கே? கிருஷ்ணன் வானத்தை நோக்கி விரல் காட்டினார். அந்த நேரத்தில் திடீரென வானம் மின்னியது. ஒரு தீப்பந்து போல ஒளி கீழே விழத் தொடங்கியது. அர்ஜுனன் குரல் நடுங்கியது. கிருஷ்ணா, அது என்ன? கிருஷ்ணன் மெதுவாக சொன்னார், அது பிரம்மாஸ்திரத்தின் அழைப்பு. அந்த ஒளி பூமிக்கு அருகில் வந்தபோது அருகில் ஒரு குரல் கேட்டது, இந்த அஸ்திரம் யாருக்காக? அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கு நின்றிருந்தவர் துரோணா. ஆனால் அவர் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு. அவர் உண்மையில் துரோணரா அல்லது வேறு யாராவது வேடமா? அந்த இரவு குருக்ஷேத்திரத்தில் தொடங்கிய அந்த ரகசியம் அடுத்த நாள் போரின் விதியை மாற்றப் போகிறது.